விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை இயக்கிட்டு வராரு வெங்கட் பிரபு. இதுல பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், லைலா, மீனாட்சி சௌத்ரி, மோகன், ஸ்னேஹான்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்குது. இந்த படத்துல அப்பா மகன் இரட்டை கதாபாத்திரங்கள்ல விஜய் நடிக்கிறதாக சொல்லப்படுது. இந்நிலையில இந்த படத்தோட ஷூட்டிங் தற்பொழுது மாஸ்கோல நடைபெற்று வருது. இன்னும் சில தினங்கள்ல இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் நிறைவடையும் வேளையில் 19ஆம் தேதி தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் நாடு திரும்பி தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை தொடர்ந்து தளபதி 69 படத்துக்காக ஜூன் மாதத்துல இருந்து விஜய் நடிப்பை தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் வர டிசம்பர் மாதத்துக்குள்ள நிறைவடையும்னு எதிர்பார்க்கப்படுது. நிலையில அடுத்ததா விஜய் இணையிற தளபதி 69 படத்தோட அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கு. படத்தை முன்னதாக பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் EVP கிரியேஷன்ஸ் தயாரிக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாச்சு. சில பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் தற்பொழுது இந்த படத்துல இருந்து வெளியேறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை யார் இயக்குவார்கள்னு பல்வேறு யூகங்கள் இணையதளங்கள்ல வெளியாகி மக்கள்களை அதிகமான எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. இந்த படத்தை நடிகர் விஜய் சொந்தமாக தயாரிக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த படத்தை வினோத் இயக்க போறதாகவும் சொல்லப்படுது. அரசியல் கதையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட இருக்கிறதாக அவர் முன்னதாக தன்னுடைய பேட்டிகள்ல தெரிவிச்சிருக்காரு. இப்பொழுது அரசியல்ல என்ட்ரி கொடுத்திருக்கிற விஜய்க்கு இது போன்ற ஒரு ஸ்கிரிப்ட் மிக அவசியமான ஒன்றாகவே கருதப்படுது. இந்த நிலையில தளபதி 69 படத்தோட அறிவிப்புக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க.